சொக்கநாதன் அந்த ஆவுடையா எல்லா வல்ல சிவபெருமான் அருள் பெற்றும் பரிவன் நல்லாசியோடு இந்த நாளின் ஆசி பெற்றும் வாழ்க வளர்க உனது புகழ் என்றும் நீடொழி வாழ நான் கொடுக்கக்கூடிய வாக்கு மண்ணப்பட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சக்கம்மா வெள்ளக்கல்லு குத்தியும் பட்டினு மின்னுதம்மா இக்கடவுடுற காவிரி வந்து கண்ணங்கள் பாடட்டுமே கடவுடுற வைகையும் வந்து பாட்டுகள் பாடட்டுமே ஏராசாத்தி நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது வாழக மாத்திக்கம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ளக்கல்லு கொத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா அங்கிருந்த சத்தாமரை போன்ற நீண்ட அழகு வதன மலர என்னை அகமது விட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்டு நான் உனது பொழுகிற இவர்களுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பாய் என நல்ல எண்ணத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து அறிந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு பெருமைக்குரிய பெண்மகளே தாங்கள் வாழ்ந்திருக்கும் நாடு எந்த நாடு என்ற விவரத்தை முதல்ல கேட்டுட்டு மற்றவர்கிட்ட பேசுவோம். அதனாலே நாடு எப்படிப்பட்ட நாடு வந்து வீடு கண்டு ஓடிமா தங்களை ஈன்று வளர்த்து பெருமைகள் சேர்த்த தாய் தந்தையர்கள் யார் என்ன அறிவித்தனோடு கந்தமர சூழ்ந்து முகமாதே 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 மாதே மாதே சூழ்ந்து முகமாதே மாதே மாதே தந்த தாயின் பேதனவோ Thank you.
ஆக ஒரு காலத்துக்கு 10 மைல், 20 காலத்துக்கு 20 10 200 மைல் சுற்றுலா வந்துட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணையை விதைச்சிருக்கோம். ஆக நாடு தொண்டை நாடு, ஊரு சிற்றூர், நிலமோ குறிச்சி நிலம், தந்தை பேரும் நம்பி தலைவன், தாய் பேரும் நங்கி மோடி, எனது பேரும் வள்ளி. எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனையோ பேர் உண்டு. ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நடப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது. இப்ப காரண பெயர் எடுத்துக்கோங்களே, கனகரங்கை பூங்குருத்தியான்னு சொல்லுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரசி என்று சொல்வார்கள். தத்துவ பெயர் அப்படின்னா பசுங்கிலியான்னு சொல்லுவாங்க. தத்துவ இடப்பெயர் அப்படின்னா விழிமலர்னு சொல்லுவாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தர வள்ளின்னு சொல்லுவாங்க. ஆக நடப்பு பெயரோ வள்ளி. வந்தது நோக்கம் காவல், அமைத்திருப்பது மரம், அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு வரும். அந்த உடனே அருமையான வாழ்த்து, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுமே வச்சுக்கணும், அழகான ஒரு வாழ்த்து. அதே போல அருமையான ஒரு வாழ்த்து, மிக்க மகிழ்வு. அதே சமயத்துல முறையான பாடல். ஏன்னா சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பாஸ்கருடைய பாடல், கதை பாடல், சுவாமிகள் பாடல், வண்டி வெள்ளி கற்கட்டு வழி மாதே நீ வாழ்ந்துக்கக்கூடிய நாடு எது சொல்கோதுன்னு இந்த முறையான பாடல்லாம் பாடணும். யாரு பாடுறா? இப்படி பாடல்கள்லாம் பாடணும். பாடினா தான் நம்ம போட்டுக்க வேசத்துக்கே புண்ணியம். ஏன்னா அப்பேற்பட்ட பாடல் பாடிருக்கீங்க, மிக்க மகிழ்வு. இருந்துட்டாலும் இவ்விடத்திலே விவரமாக கேட்க வேண்டும். உன்னுடைய நாவால் சொல்ல வேண்டும், அது என்னுடைய காதால் கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கேள்வி கையிலே தொடுக்கவா தொடுக்கவா தொடுக்க அவான்னு எடுத்துருக்கீங்க. வாங்க, என்ன பேச போறீங்க, என்ன கேட்க போறீங்க? சமயம் இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு. சில நேரம் பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்காங்க. நீங்க எதை பேசுறீங்களோ அந்த இடத்துக்கு வந்துருவேன். ஏன்னா நீங்க முன்னேறு மாதிரி, நான் பின்னேறு மாதிரி. இந்த முன்னேறு எந்த வழிக்கு போதோ பின்னேற தொடர்ந்து கொண்டே வந்துகிட்டே இருக்கும். முன்னேறு ஒருவேளை போக பார்த்துச்சு அப்படின்னா நல்லா எச்சரிக்கை கொடுக்குறவர். ஆமா, அதனால முன்னேறு எப்படி போதோ பின்னேறு அந்த வழிக்கு வந்து கொண்டே இருக்கும். பார்த்து பக்குவமா எதை பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றத நீங்க அறிந்து தெரிந்து புரிந்து பேசினா நல்லதை நினைக்கிறேன். ஏன்னா வள்ளுவர் பெருந்தகை அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கள் சோகாப்பா சொல்லியிருக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை தவறா கொடுத்துடக்கூடாது. இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணுமா. அப்படி தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா சொல் குற்றத்திற்கு ஆளாவன்றிருக்காங்க. அதுக்குதான் சொல்லியிருக்காங்க, தீயினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டப்படு. நல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ளவே முடியாது. பசித்திரு தனித்திரு விழித்திரு, பணா தானா வினா. பள்ளி பண்ணு வந்தாத்தான் பதவி வருமா. ஒரு பெண்ணுக்கு பணிவு பண்றது அப்புறமா துணிவு முக்கியம். அந்த துணிவாற்றல் என்கிட்ட எப்பயுமே அதிகமாகவே இருக்கும். வாங்க பேசுவோம். இனிய உளமாக இன்னாத குரல் கடையிருப்ப காய்க்க வரந்தட்டு. நம்ம பேசக்கூடிய வார்த்தை இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையான சொற்களையும் பேசணும். ஒரு மரத்துல பழங்கள் இருக்கு அப்படின்னா பழங்களை விட்டுவிட்டு போய் காய பறிச்சு சாப்பிட்ட கதையா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேச போறீங்க, எதை பேச போறீங்க, எப்படி பேச. ஏன்னா நம்ம 2 பேரும் தராசு தட்டு மாதிரி தீர்மானிக்கக்கூடிய முள்ளு யாரு உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க தான் படித்த நீதிபதிகள், படித்த நீதிமான்கள், படித்த அறிவாளிகள். அப்பேற்பட்ட உட்காந்துருக்காங்க அப்படின்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு இருக்காங்க. ஆமா, நம்மளை மேல நிக்க வச்சுட்டு அவங்க கீழே உட்காந்து பாக்குறாங்க. நம்ம இருவரும் தராசு தட்ட ஆரம்பித்தாலும் தீர்மானிக்கக்கூடிய முள்ளு உட்காந்துருக்காங்க பாப்போம். ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய பெருந்தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு? வெண்தட்டு, செந்தட்டு, பொன்தட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட தட்டு இருந்தாலும் தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டுறோம் மக்கள் மத்தியில இருந்து கைத்தட்டு என்ற பாராட்டு, அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. வாங்க பேசுவோம். ஆமா, யாரு தட்டு ஏறுது யாரு தட்டு இறங்குதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஏன்னா பேச்சு திறமைக்கு தான் பரிசு கொண்டு இருக்காங்க. நீங்க எப்படி போறீங்களோ அந்த வழிக்கு வந்து நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையா வருவேன். முறையை தவறிட்டீங்கன்னா அப்புறம் என்னடா வள்ளிப்புள்ள கலையரசி இப்படி பேசி பிடிச்சேன்னு யாரு வருத்தப்படக்கூடாது. என்ன நீ பாத்துக்கலாமானே? அண்ணே பார்க்கலாமா? சரி வாங்க இப்ப பேசுங்க சாமி. செங்கையில் மாந்தூக்கி மழை வச்சு ஓஞ்சி மாதிரி இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசியம்மா. விடிய விடிய என்னைய மட்டும் பேச சொன்னா கூட பேசிக்கிட்டே இருப்பேன். செங்கையில் மாந்தூக்கி அங்கத்து ஒருவனை அடுத்து நம்ம தூக்கி திங்களை ஞாயிறை கதைத்த சதைமையில் தூக்கி அங்கு கணாதபடி 20 ஏடு கண்டறியாத கால் தூக்கி ஆடு தெய்வமே, என்னை கை தூக்கி ஆடும் தெய்வமே அப்படின்னு கொண்டு கொடுத்துருக்கார். சரி, தனிப்பட்ட முறையில் பேச்சரங்கத்துல பேசக்கூடிய விதங்கள் வேற, பக்கத்துல 2 ஆட்டு பேசுறது வேற. சரி, இருவர் பேசும்பொழுது அந்த வாதி பிரதிவாதி தனிப்பட்ட முறையில் 1000 பேர்
மாதிரி பேசலாம். ஆனா தனியா பேசிக்கிட்டு இருக்கவனுக்கு பேரு கிறுக்குன்னு அர்த்தம். தனிமையில பேசிக்கிட்டு இருக்கும் பேரு மனநலத்துல ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப தனிமையில் பேசுவதற்கு தனியா பேசுறவனுக்கு ஆயிரம் வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு பேச்சாளர் அடிப்படையில எந்த இடத்துல எதை பேசணும் ரெண்டே கருத்து. உலகத்துல எத்தனை அறிவுகளை வகுத்திப்படுத்தி கொடுத்தாலும் ரெண்டே அறிவு. ஒன்னு சிந்தித்த அறிவு, இன்னொன்னு சேமித்த அறிவு. சிந்தித்த அறிவுக்கு சேமித்த அறிவுக்கு என்ன வித்தியாசம்? நான் சிந்திச்சு வச்சிருக்க அறிவு மத்தாலும் சேமிக்கத்தக்க அறிவா இருக்கணும். மத்தாலும் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அறிவு நான் சிந்திக்கத்தக்க அறிவா இருக்கணும். அப்படிப்பட்ட சபையில 3 மணி நேரம் பேசுவதை காட்டிலும் 30 நிமிடங்கள் பேசினா அதுக்குள்ள என்ன பயனை கொண்டு போய் என்னுடைய பேச்சு அதுதான். சில மேடைகளுக்கு போகக்கூடியது புண்ணியம் நடத்தம், ஒரு சில மேடைகளுக்கு போகாம இருக்கிறது நம்முடைய கண்ணியம் நடத்தம். எந்த தன்மைகளை எப்படி பேசணும், எந்த தத்துவத்தை எந்த இடத்துல எங்க எதை பேசினா சரியா இருக்கும்ன்றத எல்லாம் குருநாதரும் அந்த பாதாள கலியின் அருளாசினாலும் நான் பக்குவமா பட்டிருக்கேன். பேசுவோம், விஷயத்தை கருத்துக்களை மக்களுக்கு எந்த ரூபத்துல போய் சேர்க்கணுமோ அந்த ரூபத்துல சேர்க்க நான் தயார். என்னைக்குமே நான் முறதவரி போகக்கூடிய ஆளே கிடையாது. என்னுடைய பேச்சு, என்னுடைய பழக்க வழக்கம் எல்லாமே எதிரணிகள் எப்படி பேசுகிறார்களோ அதை பொறுத்து என் பேச்சு இருக்கும். கண்ணாடியினுடைய தத்துவம் முன்னாடி என்ன இருக்கு அதை காட்டுறது கண்ணாடியோட தத்துவம். குழந்தைகளுடைய அது கூட என் பேச்சு. அப்ப என்னுடைய தன்மை அப்படித்தாங்க இருக்கும். எப்படி பேசுறாங்களோ அந்த பேச்சு மறுபடியும் கொடுக்கறது என்னுடைய பேச்சு. பேசுங்க பாப்பா, நல்லா பேசுறீங்க, வந்திருக்கேன் கண்டிப்பா புரிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னு பேசுவான். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? மேலோகத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க. மேலோகம்னா என்ன உலகம்? மேலோகம்னா மொத்தம் 14 உலகம் இருக்கு. ஈரேல 14 உலகம் இருக்குமா? ஈரேல 14 உலகத்துக்கு பேர் என்ன? பூலோகம், போலோகம், சிவலோகம், தவலோகம், சத்தியலோகம், மகலோகம், அலம், விதலம், தராதலம், ரசாதலம், மகாதலம், பாதலம் சொல்லக்கூடிய மொத்தம் 14 உலகம் இந்த பூமியில இருக்கிறது. நல்லா பேசுனதெல்லாம் சரிட்டேன். வேற என்ன? அப்படி சொல்லி வந்தீங்களா? தனியா நிக்க வச்சுக்கிட்டே பேசினா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. தனியா நிக்க வச்சல, தனியாவே பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் அந்த அர்த்தம் இல்லை. பேச்சு அடிப்படையில் 2 பேரும் பேசுறது தப்பு இல்ல. தனிப்பட்ட முறையில் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறது வேற அர்த்தம். பெரிய இலக்கணம் படிச்ச வழக்கண்ண இல்ல வேற ஒண்ணும் இல்ல. வார்த்தையில சொன்னதை கவனிச்சியா இல்லையா? கொஞ்சம் பாருங்க, 2 பேர் பேசும்போது பிரச்சனை இல்ல, தனியாவே பேசிக்கிட்டு அதுக்கு அர்த்தம் வேற. வார்த்தைகளை கவனமா ஆதி பிரதிவாதின்னு சொல்லிருக்காங்க. நான் ஒண்ணு பேசுறேன் அப்படின்னா அதை தொட்டு நீங்க பேசணும். நீங்க ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா அதை தொட்டு நான் பேசணும். நாங்க பேசுவோம். பேசுற பேச்சு எனக்கு தேவை மரியாதை. மரியாதை கொடுத்தா மரியாதையோ அந்த மரியாதைக்கு எனக்கு எந்த பங்கம் இல்லைன்னா பிரச்சனை இல்ல. சரி வாங்க, அஷ்டமா சித்துக்கள் என்பது எட்டுக்கு பேர் என்ன? அனிமா, மகிமா, கரிமா, பிரபத்தி, பிரகாசம், ஈசத்தும் வசித்தும் சொல்லக்கூடிய 8 வகை சித்து இருக்குங்க. ஆக அஷ்டமா சித்துக்கள் என்பது 8 இருக்கு. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரபத்தி, பிரகாசம், ஈசத்தும் வசித்தும் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் 8 இருக்கு. அப்படிதானே? இதிகாசம் என்பது எத்தனை? மொத்தம் 2 இருக்கு. 2க்கு பேர் என்ன? ராமாயணம் மற்றும் மகாபாரதம். அப்படியே? ஆமாங்க. வேதங்கள் என்பது எத்தனை? மொத்தம் 4. 4க்கு பேர் என்ன? ரிக், யசுர், சாம, அதர்வண சொல்லக்கூடிய மொத்தம் 4 வேதம். புராணங்கள் என்பது எத்தனை? மொத்தம் 18 இருக்கு. 18க்கு பேர் என்ன? அச்சபுராண, கூர்ம புராண, வராக புராண, வாமன புராண, பிரம்மாண்ட புராண, பவிஷ்ய புராணம், லிங்க புராணம், கருட புராணம், நாரத புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், இப்படி புராணங்கள் 18 இருக்கு. கலைகள் என்பது 64, தத்துவம் என்பது 76, தர்மம் என்பது 32, ஆகமங்கள் என்பது 28. அடியா என்ன கேட்டா சொல்றீங்களா? சொல்லতে வந்து கேளுங்கள், தரப்படும், கேட்டுங்கள், கேளுங்கள், கேட்டானே கொடுத்தது, கேட்காம கொடுத்தவர், சத்தம் கொடுத்தவர், வைது கொடுத்தவர், அர்த்த கொடுத்தவர், பிடிக்க கொடுத்தவர், என்ன பண்ணாங்கனா? தானம் கேட்டா தானம் கிடைக்கும், தர்மம் கேட்டா தர்மம் கிடைக்கும், நீதி கேட்டா நீதி கிடைக்கும், கேள்வி கேட்டா கட்டாயம் பதில் கிடைக்கும், ஏராளமாக கேட்டா தாராளமாக பதில் காத்துக்கிட்டே இருக்கு. அப்படியே தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, ஸ்வரங்கள் 7, கிரகங்கள் 9, திக்குகள் 8, பசி வந்தால் 10 மறக்கும், ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திர மரியா கோபத்தை அடக்கா குருமல்லி கொல்லா பாவத்தை தீரா பயன் இல்லை இருந்தும் 7 நாள் உலகத்துல 7 மருந்து பயலாம போயிடக்கூடாது. அரம மோதினால் அங்கே கிண்ணறம் பறக்கும், மல்லைக்கு மோதினால் அங்கே தீப்பொறி பறக்கும், மண்ணாங்கட்டி மோதினால் அங்கே தூசி பறக்கும், தேங்காயும் கல்லு மோதினால் மனிதனுக்கு சொன்னது அது திருக்குறள், தெய்வத்தை பார்த்து சொன்னது தேவாரம் திருவாசகம், இறங்கி மனிதனுக்கு சொன்னது அது பகவத்கீதை. 4 பேர் போன பாதையில யார் யாரு? அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேர் வைக்க வாழ்ந்துருக்காங்க. யாருங்க? மாதா பிதா குரு தெய்வம் ஒரு மெச்சபடி வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்மைதானே? இவங்க என்பது மொத்தம் 4 இருக்கு. இவங்க என்பது 4 இருக்கு. 4க்கு பேர் என்ன? கிரேதா, திரேதா, தோவரா, கலியுகம் என்று சொல்லக்கூடிய மொத்தம் 4 இருக்கு. ஆக கிருதாயுகம், திரேதாயுகம், தோவரகம் கலியுகம் இருக்காங்க. விஷயம் இருக்கு. கிருதாயுகத்திலே நடந்தது ஹரிச்சந்திர கதை, திரேதாயுகத்திலே ராமாயணம், தோவரகத்திலே மகாபாரதம், கலியுகத்திலே கந்தனுடைய கதை. அப்படியே பெண்ணாலே வந்தது ராமாயணம், மண்ணாலே வந்தது மகாபாரதம். கிருதாயுகம் எத்தனை வருடத்தை கொண்டது? 1726 வருஷம். திரேதாயுகம் என்பது 1296, தோவரகம் என்பது 864, கலியுகம் என்பது 432. ஆக மொத்தம் கூட்டி பார்க்கும்போது 43,20,000 வருஷம். என்ன கணக்கு? ஒரு சதுரக கணக்கு. அப்பா பிரம்மனுக்கு ஒரு நாள் ஒரு பகல்ங்க. பரவாயில்லையே.
எட்டி பிடிச்சி பேசிட்டே வரீங்களே. எனக்கு கொடுத்த பேச்சு அதுக்குதானே. அப்படி கொடுத்துக்கிட்டே நம்ம வரணும். வேலையே அதானே. கேள்வி கேட்கிறோம்னா பதில் கொடுத்துக்கிட்டே வரணும். எனக்கு கேள்வி கேட்டா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பதில் சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும். தவறு இல்லையே. விளக்கிட்டு ஒன்று இருந்தா தூண்டு கொடுத்தவங்க ரொம்ப தூண்டி விட்டுற கூடாது. தூண்டுறவனுக்கு வீணா போயிரு, விளக்கு வீணா போயிரு. ஏங்க, அண்ணே ஒரு கை தட்டு கொடுங்கண்ணே. ஆராட்டு கொடுங்கப்பா. நாரதர் பதில் சொல்லிட்டு வர்றாருல. சார் நல்லா பேசுறீங்க. இப்ப நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம். வள்ளிதர்மன் நாடகத்துல கதாநாயகி யாரு? அது எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான். உண்மைதான். கடைக்கு நாயகி யாரு? உங்க அப்பா நம்பி மண்ணே. அப்படியா? உண்மைதான். நல்லா தெரியுமில்ல? தெரியும். சரி, இப்ப முருகப்பெருமானுங்களே. சரி. முருகப்பெருமானுடைய தந்தை யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு எத்தனை முகங்கள்? 5 முகம் உண்டு. 5 முகங்களுக்கு பேர் என்ன? ஈசானம் தத்துருச மகோரம் வாமதேவன் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஈசனுக்கு மொத்தம் 5 முகம்னே. ஆக ஈசானம் தத்வரிடம் அகோரம் வாமதேவன் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் இருக்கு. 6வது முகம் சதாச்சாரம் முருகப்பெருமானுக்கு. அது முருகப்பெருமானுக்கு அதோ முகம் என்ற ஞானிகள் கணக்கு யாருக்கு இந்த ஞானிகள் கண்டுக்க மட்டும் இருக்கு. சொல்லி வச்சிருக்காங்கல. சிவபெருமான் நெற்றியில என்ன போட்டுருக்காரு? பட்டை போட்டுருக்காரு. பட்டைக்கு பேர் என்ன? பசுபதி பாசம் என்பது முப்பட்டைக்கு பேரு. முப்பட்டை. ஆமா. இது சிவபெருமான் போட்டுக்கப்பட்ட. போட்டுக்கப்பட்ட. சிவபெருமானுடைய பிள்ளைகள் எத்தனை? பிள்ளைகள் குறிப்பிட்டால எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி. பொதுவான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் மூத்தவர் விநாயகர் பெருமான், இளையவர் முருகப்பெருமான், அதற்கு அடுத்து ஹரிஹர சுதன் ஐயப்பன். யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்கும் பொழுது என்ன சுழி போடுவாங்க? ஊனா என்ற சுழி போட்டு தொடக்கத்துல தொடங்கணும். தொடக்கத்துல ஊனா என்ற சுழிய பையனா நினைத்த காரிய வெற்றி விடும். ஆமாங்க. முடிவில் என்ன முடிக்கணும்? சுபம் லாபம் முடிச்சா முடிவுக்கு பெருமை. ஆக சித்தி புத்தி விநாயகனே சிங்கார கணபதியே முத்திதர மூலவனே மூசிக வாகனனே முருகனுக்கு மூத்தவனே முக்களில் பெற்றவனே கருணை கைகொடுக்கும் கணபதியை காப்பாயாக. உண்மைதாங்க. அப்படியே விநாயகர் அல்லப்பம் வழிபம் அன்னை வெட்டுப்படுத்தலைப்போம் போக அத்திரமும் நல்ல குணபதிக்கு மாமரம் விட்டெடுக்கும் அந்த செல்வ கணபதியை கைதொழுக்க வணங்கி போடலாம். எதை பேசுறேன்னு பேசுவீங்களா? சார், ஆக முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமான். கண்டிப்பா. எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அடுத்து யாரை சொன்னீங்க? அடுத்து சொல்லக்கூடியது யார் கேட்டீங்கன்னா விநாயகர் பெருமான் இருக்காரு. ஹரிஹர சுதன் ஐயப்பன் இருக்காரு. சிவபெருமானுக்கு 3 பிள்ளைன்றீங்க. பொதுவான ஒரு விஷயம். அப்படிதானே? இப்ப சிவபெருமான் நெற்றில பட்டை போட்டுருக்காரு. விநாயகர் பெருமான் நெற்றில என்ன போட்டுருக்காரு? அவர் மட்டும். பட்டைக்கு பேர் என்ன? அதே பசுபதி பாசம் தான். அதே போல ஒரு தம்பி யாரை சொன்னீங்க? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான். அவர் நெற்றில என்ன போட்டுருக்காரு? சிவச்சன்னா பசுபதி பாசம். பசுபதி பாசம் என்று சொல்லப்படுது. அப்படிதானே? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப முருகப்பெருமானுக்கு எத்தனை படைவீடு உண்டு? முருகப்பெருமானுக்கு படைவீடு கதைக்கு உள்ளயா கதைக்கு அப்பாற்பட்ட? கதைக்கு அப்பாற்பட்ட சொல்லுங்க. கதைக்கு அப்பாற்பட்டு மொத்தம் 6 படைவீடு. 6 படைவீடுக்கு பேர் என்ன? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை. இந்த முருகனுக்கு உண்டான 6 படைவீடு. 6 படைவீடு. ஆமா. ஹரிஹர சுதன் ஐயப்பனுக்கு எத்தனை படைவீடு? அவருக்கு 6 படைவீடு. 6 படைவீடுக்கு பேர் என்ன? சபரிமலை, அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, எருவேலி, பந்தரம் என்று சொல்லக்கூடியது ஹரிஹர சுதனுக்கு 6 படைவீடு. எல்லாம் தெரியுமில்ல? தெரியும் தான் சொல்றேன். சரி. இப்ப ஹரிஹர சுதன் ஐயப்பனுக்கு 6 படைவீடு, முருகப்பெருமானுக்கு 6 படைவீடு. அதுக்கப்புறம் முருகன் நெற்றில பட்டை போட்டிருக்காரு. அவங்க அப்பே சிவபெருமான் நெற்றில பட்டை போட்டிருக்காரு. அவங்க தம்பி முருகன் நெற்றில பட்டை போட்டிருக்காரு. பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை அணிவிச்சிருக்காரு. ஆனா அடுத்து ஒண்ணு சொன்னீங்க, ஹரிஹர சுதன் ஐயப்பன் அவர் நெற்றில என்ன போட்டிருக்காரு? அவர் போட்டிருக்க ராமங்க. ராமன் போட்டிருக்காரு. ராமன் போட்டிருக்காரு. சரி. சிவபெருமான் நெற்றில பட்டை, விநாயகர் பெருமான் நெற்றில பட்டை, முருகப்பெருமான் நெற்றில பட்டை, அதுக்கப்புறம் ஐயப்பன் நெற்றில ராமம். நாமத்துக்கு காரணம் என்ன? ஏன் போட்டுருக்காரு? ஏன் பட்டை போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம். ஏன்? அவருடைய விருப்பம் போட்டுருக்காரு. என்ன விருப்பம்? அவருடைய விருப்பத்துக்கு நம்ம குறுக்கிட முடியுமா? இங்க பாருங்க. என்னத்தா? இதுதான் தேவையில்லாத பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், அவரவர் விருப்பத்துக்கு நம்ம குறுக்கிட பண்ண முடியாது. அவரவர் விருப்பம் என்ன? என்ன பட்டை போட்டுக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு. இல்ல நான் கேக்குறது காரணம் இல்லாம அந்த மாதிரி நாம போட்டுக்கார் செத்தேன். அவர் போட்டுக்கனால என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அதுதான் பிரச்சனையே. அதான் பிரச்சனையா? ஆமா. அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. சித்திரத்துல நடக்குது. சரி. பெருமாள்ங்கிறது வராருல. ஆமா. அலர் கோவில்ல இருந்து நெத்தில என்ன போட்டு வராரு? நெத்தில ராமன் போட்டு வராரு. இங்க இருக்கிற சொக்கநாதர் மீனாட்சி அவங்க நெத்தில என்ன போட்டுருக்காரு? சொக்கநாதர் அப்படினாலே சிவபெருமான் சிவச்சின்னதனை நெத்தில பட்டை போட்டுருக்காரு. அப்ப அந்த பட்டையும் அங்க இருந்து வரக்கூடிய ராமத்தை ரெண்டும் சேர்த்து திருவிழா நடத்துறது எதுக்காக? அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு. அப்ப இந்த உலகத்துல எம்மதமும் சமூகம் காட்டக்கூடிய கூட்டு வழிபாடு தானே வருமே. அரியன் சிவனும் ஒண்ணுன்னு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சுல. ஏன் அரியன் சிவனும் ஒண்ணுனா ஏன் ராமத்தை சேர்த்து பட்டையும் போட்டுக்க வேண்டியதானே? இதுக்கு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? இப்படி போடுறது பெருசு இல்ல, இப்படி போடுறது பெருசு இல்ல. சரி. இருக்கத இப்படி போட கத்துக்கணும். அதுவே உலகத்துல பெருசு. அப்ப எப்படி போடணும் கேக்குறீங்க? கொடை வள்ளல் ஐயா. வள்ளல் தப்பு இல்லையா? வள்ளல் ரொம்ப குறைவுதாங்க. சொல்லுங்க. உலகத்துல காசு பணம் கொடுக்கற மட்டும் வள்ளல் இல்ல. நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவனும் வள்ளல் இல்ல. சரி வாங்க. பெருமை இருக்கட்டும். சரி நீங்க பேசுங்க பேச்சு. இப்ப என்ன அர்த்தம்? அங்க நாமம் போட்டுக்கிறது, ராமம் போட்டுக்கலாம், பட்டை போட்டுக்கலாம். எல்லாரும் பட்டை போட்டுருக்க இடத்துல இவர் மட்டும் ராமம் போட காரணம் என்ன? நீங்க அம்மா இப்ப நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தோம்னா முருகப்பெருமான் யாருக்கு பிறந்தான்னு சொன்னீங்க? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால 6 தீப்பொறிகளாக தோற்றுவிக்கப்பட்டவர். 5 முத்து 6 முத்து வந்து 5 வேல் தோன்றும் முருகா என்று ஒரு வாதம் ஒரு கால் நினைக்க இருகாலம் தோன்றும்னார். அப்ப என்ன அர்த்தம்?
5 முகத்துல 6 முகம் தோன்றியது. அப்ப அங்க பட்டை இருந்து பிறந்தனால அவருக்கு பட்டை. சக்தியினுடைய அம்சமா தோற்றுவிக்கப்பட்டவர் விநாயகர் பெருமான். அப்ப சக்திக்கு பட்டை போட்டிருக்கனால இங்க விநாயகர் பட்டை போட்டிருக்காரு. ஆனால் ஹரிஹர சுதன் மட்டும் ஏன் ராமன் போட்டிருக்காருன்னா இவர் யாருக்கு பிறந்தாரு? அரணுக்கு பிறந்தார். அரணுக்கு பிறந்தா பட்டை கிராமத்தையும் சேர்த்தே போட்டிருக்கான். ஆனால் பிறந்தது மட்டும்தான் அங்கே. எடுத்து வளர்த்தது யாருன்னு பார்க்கணும்ல. கேரளாவுல பந்தர நாட்டுல பந்தர ராஜா எடுத்து வளர்த்தார். பந்தர ராஜா யாரு? தீவிர பெருமாளுடைய பக்தர். அப்ப பெருமாள் பக்தி நெத்தியில ராமம் போட்டிருப்பாரு. எனவே தான் எடுத்து வளர்த்த பிள்ளைக்கு ராமத்தை போட்டு வளர்த்தார். பெற்றால் தான் பிள்ளை என்ற மாதிரி வளர்ப்பு பிள்ளை என்பதுக்காக ராமத்தை போட்டாரு. எடுத்து வளர்த்தவர் வந்து யாருன்னா பந்தர மகாராஜா, கேரளா நாட்டினுடைய மண்ணு. அவர் பெருமாளுடைய தீவிர பக்தர். அவர் ராமம் அந்த செய்தியாக போட கொடுத்தார். அதனால பிள்ளை ராமம் போட்டு நல்லா அருமையா சொல்றீங்க. ஒரு கை தட்டு கொடுங்க. நம்ம பிள்ளை விஷயம் சொன்னீங்கன்னா கை தட்டணும். கருத்துக்களை கவனிச்சாங்க ரொம்ப பெரிய விஷயம். சரி இருக்கட்டும். நல்லா பேசுறீங்க. இந்த இதிகாசம் எத்தனைன்னு சொன்னீங்க? மொத்தம் 2 சொன்னேமா. ஒன்னு ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம்னே. ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம். அப்படிதானே? ஆமா. சரி. ராமாயணத்தை எழுதுனது யாரு? எந்த மொழியில? அப்படி கேட்கணும். அப்படி நீங்க நிக்கணும். அங்க சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருத மொழியில வால்மீகி முனிவர் ஏற்றினார். வால்மீகி எப்படி அவரா ஏற்றிட்டாரா? நாரதர் சொல்ல அவர் எழுதினார். நாரதர் சொல்ல வால்மீகி முனிவர் எழுதப்பட்டாரு. சமஸ்கிருத மொழியில் தமிழாக்கம் செய்தது நாரதன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகின்னு படம். தமிழாக்கம் செய்தது யாரு? தமிழாக்கம் பண்ணது கம்பர் எழுதியிருக்காரு. ஒட்டக்குத்தர் எழுதினாரு. அப்படியா? ஆமாங்க. மகாபாரதத்தை தமிழாக்கம் செய்தது யாரு? அது வெள்ளிபுத்தூரார். ஆமாங்க. அதே போல வடமொழியில சமஸ்கிருதத்துல எழுதினது யாரு? விநாயகராகப்பட்டவர் எழுதினாரு. வேதவியாசர் சொன்னார். கந்த புராணத்தை இயற்றியது யாரு? கச்சிக பசுவாச்சாரியார். பெரிய புராணத்தை இயற்றியது யாரு? சேக்கிழார் பெருமான். எதை கேட்டாலும் சொல்வியாப்பா? அவனுக்கு பொழப்பே அதானமா. அப்படியா? அந்த பொழப்ப விட்டுட்டு அப்புறம் என்ன பண்றது? அத ஒழுங்கா பார்க்க. நல்லா படிச்சிருக்கீங்க தம்பி. கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சரிங்களா? படிக்கிறதையா? படிக்கிறத கிடையாது. அப்புறம் பேசுற விஷயம் வள்ளி வந்துட்டா அப்படினாலே சரி. கலையரசி வந்துட்டாலே கொஞ்சம் குறைச்சுக்கறணும். ஏன் என்ன பண்ண போறா கலையரசி? என்ன பண்ணா போற என்ன வேணாலும் பண்ணுவேன் நானு. என்ன வேணா பண்ண தயாரா இருக்கும்போது நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். அதான் சொல்றேன். சரிங்களா? நான் சமாளிப்பேன். எந்த விஷயம் கேட்கணும் அப்படினா சரி. நான் நல்லா பேசக்கூடிய. நான் ரொம்ப நல்லா பேசக்கூடிய. நான் நல்லா கேட்பேன். நல்ல கருத்தை மட்டும் பேசுறேன். நல்ல விஷயத்தை மட்டும் கேட்பேன். நான்கு மறைய போதிக்கிறேன். வாங்க பேசுவோம். ராமாயணம் சொன்னீங்களா? இந்த ராமாயணத்துல கதாநாயகன் யாருப்பா? அதான் ராமனாகப்பட்ட உலகறிந்த விஷயமாச்சே. ராமாயணத்துல கதாநாயகன் ராமன் தான். ஸ்ரீராமனாகப்பட்டவர். உண்மைதான். வணக்கம்ண்ணே. ஏப்பா விட்டுறாதீங்க. நீ எங்க போறீங்க? ஒரு போயிட்டு வருவாப்ல. போயிட்டு வரட்டும் சார். ராமாயணத்துல கதாநாயகன் ஸ்ரீராமனாக. உண்மைதான். ராமன் எந்த குலத்திலே உதித்தவர்? சூரிய குலத்திலே பிறந்தவர். சார் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ராமனுடைய மனைவி யாரு? சீதாதேவி. சீதாதேவி சிறை எடுத்தது யாரு? ராவணேஸ்வரி. ஆமாங்க. அப்படிதானே? ஆமா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? வந்திருக்கேன். படிச்சிருக்கீங்களான்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய ஆள் நான். இருக்கக்கூடிய ஆள். ஆமா. நான்கு யுகத்தும் போயிட்டு படிக்கக்கூடியது வேற, நான் இருக்கக்கூடிய ஆள் அங்கே இருக்காரு. பாருங்க. இந்த வர்ற ஆளுகள நான் இருக்கக்கூடிய ஆளு. இல்ல உண்மைதானமா? எங்கயா? அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படினா தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் கடலாடிக்கு போயிருக்கீங்கன்றது கடலாடி இருக்கான்ட்ட கேக்குற விஷயம் வேற. நான் அங்கே இருக்கக்கூடிய ஆளுன்னு கேட்டீங்க. அதுதான் விஷயம். பேசுற பேச்சு 1000 பேர் பேசுறதெல்லாம் பேச்சாகாது. அததான் சொல்றேன். வேஷம் போட்டு வர்ற ஆளுங்க படிச்சிருக்கீங்கன்றது வேற வழியா. வேஷம் போட்டு வர்ற ஆளுங்க எல்லாமே நான் 4 யுகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அத இன்னும் மாத்திக்க தெரியுமா? 4 யுகத்துக்குள்ள விழுந்து நம்ம கேள்வி கேட்டோம்னு சொல்லுவே ஒண்ணும் தெரியாது. அது தெரியாதவளா இருக்கலாம். நான் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்திருக்காளே எப்படி இருந்தா அத பேசுற பின்னால தீர்மானிக்கலாம். அதத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன் கேட்டா உங்களுக்கு என்ன ரோச வருதுன்னு கேக்குறேன். நீங்க அதத்தை கேட்டிய படிச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்காதுன்னு கேட்டீங்க. அப்படி சொல்லிட்டு அத சொல்ல மாட்டீங்க. இப்போ நீங்க அத படிச்சிருக்கீங்க மகாபாரத கதையில. இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்க இல்லாத புராணமே கிடையாது. சரி. நீங்க இல்லாத யுகங்களே கிடையாது. நான் கேக்குறேன் மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் வாங்கல. பஞ்சம்னாவே 5 தான். அதுதான் 5 பாண்டவர். பாண்டு புத்திரர். ஆமா. அது யாரார சொல்வாங்க? பாண்டவனுடைய புத்திரர்கள் அப்படி பார்த்தா பாண்டுக்கு பிறகு கிடையாது. தனித்தனியா ஒருத்தனுக்கு பிறந்தாங்க. தர்மனாகப்பட்ட யமதர்மனுக்கு பிறந்தேன். பீமனாகப்பட்ட வாயுக்கு பிறந்தேன். இந்திரனுக்கு பிறந்தவன் அர்ஜுனன். அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவன் நகுலன் சகாதேவன். இப்படி பிறந்தாங்க. அது ஒரு காரணம் இருக்கு. மொத்தத்துக்கு பாண்டு புத்திரன் சொல்றோம். ஆண்டு மண்டே வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போயின்ற பொழுது விந்துவ மகரிஷியை பாக்குறாரு. அவர் மனைவியுடன் மான்வடத்துல புணர்ச்சியில இருக்காரு. புணர்ச்சியில இருக்கும் பொழுது பாண்டு மணி வேட்டைக்கு போனாரு. பானத்தை எடுத்தாரு, தொடுத்தாரு. இது மானாத்தா இருக்கும்னு பானத்தை தொடுத்தாரு. சாபத்தை வாங்கிட்டாரு. நானும் என் மனைவி ஒண்ணு கூட நீ எப்படி பானத்தை வெடுத்தாயோ நீயும் உன் மனைவி ஒண்ணு கூட உன் தலை வெடுத்து சரம் கொடுத்தாரு. சிவசாகப்படுத்தி வெடிச்சு பேரு சாபம் வாங்கின காரணத்தால பாண்டுக்கு புள்ள கிடையாது. ஆனா பாண்டு வந்து அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். அப்பா கிடையாது. அப்பா யாரு அப்படின்னா குளம் தலைக்க பிள்ளைக வேணும். இந்த குந்தி தேவி ஆகப்பட்டவங்க ஒவ்வொரு தேவனுடைய ஆசீர்வாதத்தோட முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை நினைச்சு ஒவ்வொரு பிண்டத்தையும் ஒவ்வொரு குழியும் விழுங்கி
சாப்பிட்டதுனாலதான் பிறந்தாங்க. தேவர்கள் அங்கேயும் பாருங்களே, தேவர்களாக தான் ஒவ்வொரு குழந்தையும் வர வச்சாங்க. உண்மைதான். சூரிய பகவான் போய் கையை நீட்டினாங்க, விளையாட்டுத்தனமா கருணை கருணை பிறந்தாரு. பிறந்தாரு, மூத்தாரு. அதே போல குந்தி தேவி வந்து பாண்டுவோட கணவரோட ஒண்ணு கொண்டா தலை வெடிச்சு போயிடும் அப்படின்ட்டு தேவர்களால் குலம் தலைக்க பிள்ளைங்க வேணும் ஒவ்வொரு குழந்தையா வர வச்சிருக்காங்க. ஆமாங்க. நீங்க சொன்னது போல குந்தி தேவிக்கு அமரருக்கு தர்ம பிறந்திருக்காரு, தர்மம் பிறந்தாரு. குந்தி தேவிக்கு இந்திரனுக்கு அர்ஜுனன் பிறந்திருக்காரு, குந்தி தேவிக்கு வாயு பகவானுக்கு பீமன் பிறந்திருக்காரு, ஆமா. குந்தி தேவியோட சகோதரி மாதிரி தேவின்னு சொல்லுவாங்க, மாதிரி தேவிக்கு அஸ்வினி தேவருக்கு நல்ல சகாதேவன். அது நல்ல சகாதேவன். இது ஒரு காரணம் இதே இருக்கு. கதை. இப்படிலாம் காரணம் ஆமா, இருக்கு. இருக்கு. ஆனா பரவாயில்லையா, ராமாயணத்தை கேட்டாலும் சொல்றீங்க, மகாபாரதத்தை கேட்டாலும் சொல்றீங்க. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். தாராளமா. இன்பம்னு ஒண்ணு இருந்தா என்ன இருக்கும்? கட்டாயமா துன்பம்னு ஒண்ணு இருக்கும். துன்பம்னு ஒண்ணு இருக்கும். பகல்னு ஒன்று இருந்தா இரவு கண்டிப்பா இருக்கும். இரவுன்னு ஒண்ணு இருக்கும். இருக்கும். அதே போல சுத்தம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அசுத்தம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அசுத்தம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து எதிர்ப்பதம். எதிர்ப்பதம் இருந்தா தான் வாக்கியம். சரி. ஆமா. ஆக இந்த சுத்தம் அப்படின்றது அசுத்தமா இருக்கக்கூடியது ஒரு எதிர்ப்பதம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு நடைமுறையான விஷயமா இருந்தாலும் அது பொதுவான கருத்தா இருந்தாலும் அதுக்கு ஒரு விளக்கம், சிறப்பான விளக்கம் இருக்கிறது. என்னமா? இப்ப நம்ம வாந்தி எடுக்கிறோம் பாத்தீங்களா, வாந்தி எடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? வாந்தி என்ன? உண்டது வெளிப்புறமா வந்தா அதுக்கு பேர் வேற, வாய் வழியா வந்தா அது பேர் வாந்தி. சாப்பிட்ட உணவு மறுபடியும் வாய் வழியா வந்தா பேர் வாந்தி. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அசுத்தம்னுவோம். ஆமா, அது அசுத்தமா தான். ஏன் சுத்தம் சொல்ல மாட்டோம்ல? சுத்தம் சொல்ல மாட்டோம். சரி. அதே போல நம்ம எச்சில் துப்புறோம் அப்படின்னம்னா அதை வந்து அசுத்தம் தான் சொல்லுவோம். ஆமா. சுத்தம் சொல்ல மாட்டோம். சரி. அசுத்தம். அதே போல ஒரு பிணத்தோட ஆடு என்ன சொல்லுவோம்? அசுத்தம் தான் சொல்லுவோம். ஆமா. சுத்தம் சொல்ல மாட்டோம். போடும் பொழுது ஒரு மரியாதைக்கு போட்டாலும் கூட அதை யாரும் மறுபடியும் அணியது கிடையாது. கிடையாது. ஆமா. அது அசுத்தம் தான் சொல்லுவோம். ஆமா. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எடுத்த வாந்தி பரிசுத்தமாகிறது, துப்புன எச்சி பரிசுத்தமாகிறது. அதே போல துப்புன எச்சின்னு சொல்ற காட்டு எச்சிப்பட்டது அப்படி கூட சொல்லலாம், பரிசுத்தமாகிறது ஒரு இடத்துல. அதே போல பிணத்தோட ஆடையாகப்பட்டது ஒரு இடத்துல பரிசுத்தமாகிறது. இது என்ன? இதுக்கு என்ன விளக்கம்? இப்ப நீங்க தான் சொன்னீங்க, ஒரு வாந்தி எடுக்கணும்னா அது பரிசுத்தம் கிடையாது, அசுத்தம் அப்படிங்க. ஒரு எச்சில் அசுத்தம் நீங்க எல்லாம் சொல்லிவிட மறுபடியும் பரிசுத்தமா மாறுதுன்னா இருக்குல்ல, எப்படி இருக்கு, விஷயம் இருக்குல்ல. விஷயம் இல்லாம நான் சொல்ல கிடையாது. சுத்தம்னு சொன்னீங்க, அசுத்தம்ன்றீங்க, மறுபடியும் அந்த பேச்சு கேட்பீங்க. தெரியுமா தெரியாதா? சாப்பிட்டேன் சாப்பிடல, சும்மா 8500 ஓவா சம்பளம் வாங்கிட்டு இங்க வந்து வீரவசனம் பேச உனக்கேமா? நீ 9000 ஓவா வாங்குவோம், நான் வாங்கின தப்பு இல்லைங்க. என்னை காட்டு ஒரு 1000 ரூபாய் சேர்த்தனே வாங்க. அவர் என்ன அவசரம் உனக்கு? வாங்கிட்டு போகணும். காசுக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்ல, அறிவுக்கு சம்பந்தம் இல்ல. கேள்விகள் கேட்பதெல்லாம் அவனுடைய பகுத்த அறிவை ஆராய்ந்து வகுத்துக் கொள்வதற்காக சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளறிவு, பகுத்தறிவு, மனிதர்களுக்கு ஆகாத அறிவு. இப்ப நீ பேசக்கூடிய இருக்கு. இப்ப நீ கேட்ட கடிதம் வந்து ஆராய்ந்து பார்க்கலாம். சொல்லுக்கு சூட்சம் நிறைய இருக்கு. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கவே கூடாது, ஆலயம் வருவது சாலமும் நன்றி. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, ஆலயம் வருவது சாலம் நன்றி. ஆமா. இப்ப கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, ஏதாவது கோவில் கண்டிப்பா இருந்தாத்தே ஊருக்கு பெருமை. கண்டிப்பா. கோபுர தரிசனம் கோடி கோடி புண்ணியம். அப்ப ஒரு புண்ணியம் என்று சொல்லக்கூடிய கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாவே அதுக்குள்ள புண்ணியம் கிடைச்சதா? கண்டிப்பா. இது ஒண்ணுக்கு வருவ. நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்த காவலாப்பட்ட வந்திருக்க இடத்துல என்ன காவலுக்கு வந்தீங்க நீங்க? இணைக்காவலுக்கு வந்திருக்கீங்க. என்னென்ன திணை இருக்கிறது? கருந்தினை செந்தினை. கருந்தினை இருக்கிறது, செந்தினை இருக்கிறது. ஆமாங்க. அப்ப கருந்தினை இந்த இடத்துல யாருக்கா பயன்படுத்துறீங்க? கருந்தினைங்கள் உணவிற்கு, செந்தினை செந்தில் வடிவேல படைப்பிற்காக. அப்படிப்பட்ட செந்தில் வேலைக்கு என்ன மாலை போடுறீங்க? மாலையா? மாலை என்ன போடுறீங்க? முருகபெருமானுக்கு கடம்பவண்ண மாலை போடுறோம். கடம்பவண்ண மாலை. அதே சமயத்துல சிவனுக்கு போடக்கூடிய மாலை, சிவபெருமானுக்கு வில்வ மாலை. சிவனுக்கு போடக்கூடிய வில்வ மாலை. ஆமா. பெருமாளுக்கு போடக்கூடிய மாலை, பெருமாளுக்கு துளசி மாலை. பெருமாளுக்கு போற மாலை என்ன மாலை? துளசி மாலை. இந்த துளசி மாலையை பெருமாளுக்கு தானே போடுறோம். சரி. இத மாத்தி சிவனுக்கு போட்டோம்னா போடுறோமா போடக்கூடாது? போடக்கூடாதுல. போடக்கூடாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு, தனித்தனியா போட்டுக்கிட்டு இருக்கா, தனி சிறப்புகள் உண்டு. ஆனா போடுவது இல்ல. விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை. ஆமாங்க. அதே போல ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றில மாலை. இந்த வெற்றிக்கு கொடுத்த மாலை வெற்றி மாலை, அருகம்புல் மாலை சுட்ட தனிக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்ப துளசி மாலை என்று சொல்லக்கூடியதை யாருக்கு போடுவோம் நீங்க? திருமாலுக்கு. பெருமாளுக்கு உங்க பாட்டை நாராயணன். அந்த துளசி மாலையாவே இருந்துச்சா இல்ல துளசி ஆரம்பத்துல வேற என்னவா இருந்துச்சு? துளசி செடியா வந்தது அது மாலையா போட்டுக்கிட்டாரு. அத்தங்கட்டி துளசி செடி தானே. ஆமா. அந்த துளசி செடி ஆகிறதுக்குனால யாரு? அது காரணம் இருக்கு. யாரு? பிருந்தைன்ற ஒரு பெண்மணினால. அந்த பெண்ணாகப்பட்டவ எப்படி துளசி செடியா மாறினா? கேள்வியா இல்ல பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. அடேப்பா, ஒரு கேள்விக்கே கேள்வி பதிலாகுமா? இப்ப நான் வரேன், அது தவறு இல்ல. இது சின்ன புள்ளி. கேட்டது கேள்விக்கு நான் வச்சிருக்க புள்ளி வழியாக கேள்வி நடத்தியால அந்த இடத்துல நல்ல கோலமா போட்டு போயிட்டே போட்டு இருக்கு. தப்பு இல்ல. கடைசி வரைக்கும் நான் அலங்கோலம் இல்லாம கொண்டு வைக்கிறேன். அந்த அவசியமே கிடையாது. இப்ப நீங்க கேட்டிய சொல்லுங்க. ஒரு பேச்சாகப்பட்ட பேச்சுல எடுத்தவன் வாந்தி சுத்தமா மாறுமா? ஒரு எச்சில் பரிசுத்தமா மாறுமா? ஒரு இறந்தவனுடைய ஆடை பரிசுத்தமா மாறுமானா எப்படி இதெல்லாம் மாறு? சாத்தியம் உண்டா அப்படி கேட்டீங்கன்னா வித்தியாசம் இருக்கிற வழியாக
ஒரு தண்ணிய வெளியில நீங்க குடிச்சீங்கன்னா அது வெறும் தண்ணீர்னு பேரு. அதே சமயத்துல ஒரு கோவிலுக்கு உள்ள போய் கொடுத்தானா அதுக்கு பேரு தீர்த்தம்னு பேரு. அதான் உண்மை. வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேரு சாதம்னு பேரு. கோவில கொடுத்தோம்னா அதுக்கு பேரு பிரசாதம்னு பேரு. வீட்டுக்குள்ள கூட்டும் போது விளக்கமாறுன்னு பேரு. கோவிலுக்குள்ள போச்சா திரு அழகுன்னு பேரு. அப்ப வெளியில இருக்கும் போது வேற, உள்ள இருக்கும் வேற. எல்லா மனுஷன் வெளியே இருக்கும் மனுஷன். கோவிலுக்குள்ள போனோம்னா பக்தன் அர்த்தம். அப்ப வெளியில இருக்கும்போது உள்ள இருக்கும்போது வேறுபாடுகள் அதிகமா மாறுது. அதுவோடத்தேன் ஆரம்ப காலகட்டங்கள்ல எடுத்தவன் வாந்தி பரிசுத்தம், எச்சில் பரிசுத்தம்னா அது என்ன எச்சில் பரிசுத்தம்? பூலகத்துல எத்தனை அபிஷேகம் இறைவனுக்கு பண்ணுவோம்? குங்கும அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அத்தனை அபிஷேகம் பண்ணும்போது பாலாபிஷேகம் பண்ணுவோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பாலாபிஷேகம் பண்ணும்போது பாலை கறக்கிறோம்னா எடுத்த எடுப்புல மாட்டுல இருந்து நம்ம கறப்பது கிடையாது. ஆரம்பத்துல ஒரு கண்டுக்குட்டி அவுத்து குடிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகாத்தே நம்ம பாலை கறந்து நம்மள குடிக்கிறோம், கோவில் வழிபாட்டுக்கு பயன்படுத்துறோம். அப்ப கண்டுக்குட்டியினுடைய எச்சில் பட்ட அதத்தே நம்ம கறந்து நம்மள குடிக்கிறோம், தெய்வத்துக்கு கொடுக்கிறோம். அப்ப கன்றுக்குட்டியினுடைய எச்சில் கோவிலுக்குள்ள போகும்பொழுது அபிஷேக நீராக பரிசுத்தமா வரும்போது அது தீர்த்தமா பரிசுத்தமா மாறுது. அப்ப வெளியில இருந்த எச்சிலாகப்பட்டது கோவிலுக்குள்ளே பரிசுத்தமா மாறுது. அப்ப எச்சில் பரிசுத்தம்னா கன்றுக்குட்டி குடிச்ச பால். அடுத்து கேட்டிய எடுத்தவன் வாந்தி பரிசுத்தம். அது எப்படி வாந்தி எப்படி பரிசுத்தமாக வழிதாக ஒரு கவியோட ஆரம்பத்துல பாடுறாரு. புலவனார சொக்கநாதராகப்பட்டவர் ஆரம்பத்துல பாண்டிமனை பார்த்து பாடுறாரு. கொங்குதே வாழ்க்கை அந்தர துப்பி காம ஜப்பாத கண்டது பயிலுவோ நட்பின் கிளிய மயில சரி எட்ட அரிய கூந்தல் நிறைய உடம்பு நீ அறியும் புவேன் பாண்டாரு. என்ன அர்த்தம்? வண்டுக்கு ஓமையா பாடுறாரு. என் தலைவியின் கூந்தலுக்கு ஒப்பான மிகப்பெரிய வாசனை மிகுந்த மற்றொரு பூக்களை கண்டீரோன்னு பாடுற மாதிரி பாடல் எழுதுறாரு. யார்கிட்ட பாடுறாரு? வண்டு கிட்ட செய்தி சொல்றாரு. இந்த வண்டோட தன்மை தெரியுமா? தேனீக்களுடைய தன்மை மகரந்தங்களை சேகரிச்சு அதை ஒரு இடத்துல கொண்டு போய் தேனா கட்டக்கூடியது தேனீக்கள் வழக்கம். அப்போ ஒவ்வொரு பூக்களில் எடுக்கப்பட்ட மகரந்தத்தை ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல உண்டதை மறுபடி வாய் வழியாக எடுத்து அது தேனா மாத்துது. அந்த தேனை நம்ம எடுத்து வைத்தியத்துக்கு பயன்படுத்துறோம், வைத்தியநாதனுக்கு பயன்படுத்துறோம். அப்ப தேனீக்கள் இருந்து வரக்கூடிய அந்த வாந்தி என்று சொல்லக்கூடிய எச்சில் கோவிலுக்கு போன பொண்ணோட பரிசுத்தமா மாறுது. அதுதான் தேனாபிஷேகம் இன்னமும் கோவில பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப பரிசுத்தம் மாறுதா? ஆடை இறந்தவன் ஆடை பரிசுத்தமா மாறுதுனா செத்தவன் ஆடை எப்படி பரிசுத்தமாக? பூமியில மனிதனுக்கு ரொம்ப முக்கியமே ஆடை. ஆடை இல்லாம மனிதன் அரை மனிதன்றுவோம். இப்ப ஆடையை நீங்களும் கட்டுறீங்க, அம்மனுக்கு சாத்திரம். அம்மனுக்கு சாத்திரமே பட்டாடை. அந்த பட்டு எங்க இருந்து வருது நினைக்கிறீங்க? பட்டுப்பூச்சி வளர்ப்புல இருந்து வரக்கூடியது. பட்டுப்பூச்சி உயிரோட இருக்கும்போது கொள்றான். பட்டுப்பூச்சியை கொன்னப்புனால அதுல இருந்து எடுக்கக்கூடியது அந்த நூல். அந்த நூலை வச்சு ஆடை செய்யறான். அந்த ஆடை இறைவனுக்கு சாத்திரம். அப்ப செத்தவனுடைய ஆடை பரிசுத்தமா மாறுதுன்னா பட்டுப்பூச்சியை கொண்ட புண்ணால அதுல இருந்து வரக்கூடிய ஆடை அம்மனுக்கு சாத்தும் பொழுது அது பரிசுத்தமா மாறுது. ஆக எச்சில் பரிசுத்தம், பாந்தி பரிசுத்தம். நீங்க சொன்ன கணக்குப்படி இறந்தவன் ஆடை பரிசுத்தம். உண்மையா? எது கை தட்டுறீங்க? கை தட்டாதீங்க, வயிறு எரியுது. ஏன் சாமி உண்மையிலே சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய பாதாள காளியம்மன் இது உண்மையாக நீங்க சொன்ன பதில் உண்மை. கண்டிப்பா உண்மை. மாற்றுக்கிறது இல்ல. பாதாள காளியம்மன் தெய்வம் உண்மையான தெய்வமா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய நாரதர் வாயை வச்சு புடிங்கிருச்சே. நல்லா வா. ஆத்தா மாசாணி மடப்புறத்தா. நீ என்ன இருக்குது உண்மையா இருந்தா தலையரசியை கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வழி வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அருமையான ஒரு விளக்கம். வந்த விஷயத்தை சொல்லுங்க. மாமா ஹலோ. அருள்மிகு ஸ்ரீ பாதாள காளியம்மன் கலையறிவு திருவிழா முன்னிட்டு சிறப்பான நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் விழாக்குழுவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்ற வீரவாண்டி கட்டப்போ நாடகமோ அரிச்சித நாடகமோ வெறும் பாடல் மட்டுமே பாடி முடித்து விடலாம். ஆனால் உண்மையிலேயே ஒரு வள்ளியர் நாடகத்தில் நடிப்பது என்பது மிக மிக அறிவார்ந்த கலைஞர். நாமெல்லாம் படித்து முடிச்சிருப்போம், ஆனால் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இதிகாசங்களை தொட்டு, திருக்குறளை தொட்டு, 10 பாட்டு, 8 தொகை, சைவம், வைணவம் கிட்டத்தட்ட நாங்கள் கூர்ந்து கவனித்தோம். இதெல்லாம் உண்மையிலே சாதாரண மனிதனை படிக்க முடியாது. உண்மையிலே நம்மளுக்கெல்லாம் மிஞ்சி போனால் 2 திருக்குறளும் சொல்ல தெரியாது, 10 பாட்டு தெரியாது, 8 தொகைகளும் தெரியாது. இதையெல்லாம் அவர்கள் கரைத்து பிடித்தே வர முடியும். அந்த வகையில் உண்மையிலேயே நாங்கள் பார்த்தவரை இந்த இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசுகிறாங்க, பேருக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பேருக்கு ஆளுக்கும் சம்பந்தமும் உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையில் சகோதரி கலையரசி சிறப்பான முறையில் கலைக்கு இருக்காங்க. அதற்கு எதிர்வாதம் செய்த அண்ணன் ஜெயபார்த்தின் அவர்களும் தம்பி உண்மையிலேயே தம்பி
உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு தர்க்கம் தான் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் ஒரு சாதாரண நம்ம தான் நடிகரை மட்டும் பார்க்கக்கூடாது, அவர்கள் அறிவார்ந்த சிந்தனையைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் உண்மையிலே மிக மிக சிறப்பாக இருந்தது. அவர்களை ஏன்னா இந்த வயசு சிறு வயசுலாம் இப்போ நாடக கலைக்கு வர்றது ரொம்ப அற்பமான ரொம்ப சொற்பமாக போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் நாடக கலையை நாடக கலை தான் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி நாடக வளர்க்க வேண்டும் என்றால் படித்த இளைஞர்கள், அண்ணனை போன்ற இளைஞர்கள்லாம் கண்டிப்பா நாடகத்துக்கு வரணும். தம்பி ஊர் மக்கள் சார்பாக ஜெயபார்த்திவன் அவர்களுக்கு மோடிஜி என்று சொல்லக்கூடிய அத்தான் முருகன் அவர்கள் 100 ரூபாய் அன்பில் பெறுகிறார்கள். அடுத்தபடியாக நம்பி வந்த மக்களை எங்கள் தொகுதி மக்கள் என்றும் கைவிட மாட்டார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு போல் எங்களை நம்பி வந்தவரை நாங்கள் அவர் இருக்காரு, இது நம்பி வந்தவரை என்றும் கைவிட மாட்டோம். ஆகவே எங்கள் ஊரை சேர்ந்த தம்பி SRP முத்துராமலிங்க அவர் சார்பாக சகோதரி கணேஷ் அவர்களுக்கு இந்த தூர அன்பல் தருகிறோம். மீண்டும் நன்றி. பெருமைப்படுத்திய நினைச்சிருப்பாரு மச்சான் முத்துராமலிங்கம். ஆமா, இப்படி காண பிள்ளையா தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு. இது பாரு என்ன எம்பிட்டு பேசுன்னு நினைச்சிருப்பாரு. நன்றி மச்சான், நன்றி. அன்பளிப்படுத்தி பெருமை சேர்த்த நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கைத்தட்டி எங்களை மகிழ்படுத்தி பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். என்னுடைய எதிரியுமாகிய நாரதர் ஜெயபார்த்திபன் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி. விஷயத்தை பேசுறீங்க. கணவருக்கு பொழுது சாற்றிக் கொள்ளணும், காத்திருக்கும் போது ஊற்றிக் கொள்ளணும். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். சரி, அதனால பெருமை கிடக்கு. அப்படிப்பட்ட பெருமையான பெண்மங்கையே பெண்களுக்கு உண்டான பருவம், ஆண்களுக்கு உண்டான பருவம் ஆண்களுக்கு 7 இருக்குமா? பெண்களுக்கு 7 இருக்கு. என்ன 7? அது என்னங்க ஆண்களுக்கு 7? நான் சொன்னது பருவத்தை பத்தி சொல்லிக்கிறீங்க. நானும் பருவத்தை தான் சொல்லிட்டு அதுக்கு பேர் இல்லையா? ஏன் ஆண்களுக்கு பேர் இல்லையா பருவத்துக்கு? இருக்குங்க. சொல்லுங்க. பாலன் நீதி மரவன் தலகன் காலை விடலை முதுமன் சொல்லக்கூடிய 7 வகை பருவம் ஆண்களுக்கு உண்டு. பேதை பதுமை மங்கை மறதி அறிவை தெளிவு பேர்லம் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம் பெண்களுக்கு உண்டு. நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய 3வது பருவம் மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? மங்கை பருவம்னா 12ல இருந்து 13 ஆரம்பிக்குது. 13 ஆரம்பிக்குது. ஆமாங்க. ஆரம்பத்தில் பெருமையான பெண்மகளை ஒவ்வொருக்கு ஒரு சிறப்பு இருந்தாலும் எல்லா விதமான பெருமைகள் கொடுக்கிற பொன்னான இடத்துல ஒவ்வொரு செடிக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கு. அந்த துளசி செடி இப்படி வச்சுக்காருன்னு மறந்துட்டீங்களா? புள்ளி வச்சுக்கல. இல்ல மறந்துட்டீங்க, ஞாபகப்படுத்துறேன். என்ன மறக்கிறதுக்கு என்ன? ஏன்னா நேரங்காலம்னு இருக்கு. இல்ல எனக்கு தேவை எவ்வளவு பெரிய கதையா இருந்தாலும் ரத்தின சுருக்கத்துல கதையினுடைய வெளிப்பாடு இருக்கா இல்லையா? அத காரணம் இல்லாம தோரணங்கள் கட்ட முடியாது. விஷயத்தை சொல்லிடுவான். ஏன்னா விஷயத்தை சொல்லாம போக கூடாது. இந்த இடத்துல பெரியவர் வந்து ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காரு. அதனால என்ன காரணம் அப்படின்னாங்க, ஜலந்தராசுரன் ஒரு அரக்கே. இந்த ஜலந்தராசுரனுடைய மனைவி யாருன்னா பிருந்தை ஆகப்பட்டவங்க. இந்த பிருந்தை வாங்கின வரம் என்ன, சிவபெருமான் வாங்கினது என்ன அப்படின்னா, தண்டாரத்தை விட்டு பிரதாரத்தை எச்சிக்க மாட்டேன், என்னுடைய கணவரை விட்டுட்டு அடுத்த ஆடவனை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அப்படி அடுத்த ஆடவனை ஏறெடுத்து பார்த்து விட்டால் தன்னுடைய கற்புத்தன்மை ஆகப்பட்டது அழிந்து விடுமா. தன்னுடைய கற்புத்தன்மை அழிந்து விட்டது அப்படின்னா கணவருடைய உயிர் பிரிஞ்சிருமா. யாரு? ஜலந்தராசுரனுடைய உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்னு அவங்க வாங்கின சிவபெருமான் வாங்கின ஒரு வரம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அம்மா என்ன செய்யறாங்க, பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க. கடவுளை பார்த்து பூஜை பரிகாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிவபெருமானுடைய சூழ்ச்சி என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு கூப்பிடாரு. கூப்பிட்டு எப்படியாவது ஜலந்தராசுரனை தீர்த்து கட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால, ஏன்னா அந்த அம்மா வாங்கின ஒரு வரமா இருந்துட்டாலும் நம்ம ஜலந்தராசுரனை தீர்த்து கட்டணும் அப்படின்ட்டு நீ என்ன செய்யற அப்படின்னா, பிருந்தையுடைய கணவர் ஜலந்தராசுர மாதிரியே போ உருவத்தை மாத்தி அப்படின்னு மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு சொல்றாரு. மகாவிஷ்ணு வேகமா என்ன செய்யறாரு, பிருந்தையுடைய கணவர் போல அவர் வர்றாரு, ஜலந்தராசுர மாதிரியே வர்றாரு. இந்த அம்மா வாங்கின வரமும் அப்படி பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும்பொழுது வேகமா அங்க இருந்து ஒரு ஆள் வர்ற மாதிரி இருக்கும். இப்படின்னு நிமிந்து பார்த்தாங்க. நிமிந்து பார்த்து அந்த அம்மா வாங்கினதுன்னா தண்டாரத்தை விட்டு பிரதாரத்தை பார்க்க கூடாது, என்னுடைய கணவரை விட்டு அடுத்த ஆடவனை எடுத்து பார்க்க கூடாது, கற்புத்தன்மை அழிஞ்சிரும். கற்புத்தன்மை அழிஞ்சா கணவர் உயிர் பிரிஞ்சிரும். அடுத்த அம்மா ஏறெடுத்து பார்த்தோன்னே அந்த மகாவிஷ்ணு வந்து ஜலந்தராசுரமானியே வந்த உருவம் அப்படியே உருவம் மாறிடுச்சு. மகாவிஷ்ணுவே வந்து நிற்கிறாரு. அந்த அம்மா கற்புத்தன்மையும் அழிந்து விட்டது. கற்புத்தன்மை அழிந்து விட்டோடனே கணவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்பதான் பார்த்தாங்க, நம்மளுடைய கற்புத்தன்மையும் அழிந்து விட்டது, என்னுடைய கணவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு, இனி நம்ம உயிர் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிந்தை என்ற பெண்மணி என்ன செய்யறாங்க, தன்னைத்தானே எரித்து சாம்பலாக்கிறாங்க. அப்பதான் பிரிந்தி கிடையாதுப்பா, பிரிந்தையாகப்பட்டவங்க. ஆக பிரிந்தையாகப்பட்டவங்க தன்னைத்தானே எரித்து சாம்பலாக்கிறாங்க. உடனே மகாவிஷ்ணு பார்த்தாரு, பாவம் அந்த பொம்பளை பிள்ளை, இந்த பெண்ணு பாவம் தானே,
நம்ம அழிக்க வந்தது யாரு? சலந்தராசுரன். ஆனா இந்த பெண்ணினுடைய இறக்க கடவுள் காரணமே நம்ம தானே அப்படின்ட்டு இந்த பெண்ணுக்கு சாவ மோச்சனம் கொடுக்கன்றதுக்காக இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா நேர கைலங்கிரி போறாரு. சக்தியை பாக்குறாரு. சக்தியை பார்த்த உடனே நடந்த விஷயத்தை சொல்றாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க? கையில 2 விதையை கொடுத்து தண்ணியை கொடுத்து அந்த எரிந்த சாம்பல்ல போய் இந்த விதைகளை தூவி தண்ணியை தெளிங்கன்னு சொல்ல ஒரு வேகமா வந்து அந்த எரிந்த சாம்பல்ல பிரிந்தையுடைய சாம்பல்ல போய் விதைகளை தூவுறாரு. தண்ணியை தெளிக்கிறாரு. அப்படி தண்ணியை தெளித்த உடனே அந்த சாம்பல்ல இருந்து விதைகளை தூவின உடனே அந்த சாம்பல்ல இருந்து வந்தது பாருங்க துளசி செடியாகப்பட்டது. அந்த துளசி செடியவே மகாவிஷ்ணு எடுக்கிறாரு. இந்த பெண்ணை இறப்பதற்கு காரணம் நாம. இந்த பெண் மூலமாகவே இந்த துளசி செடி வந்ததே. இந்த துளசி செடியவே நம்மளே நம்ம கழுத்துல மாலையாக சூடிக்கிடுவோமே அப்படின்ட்டு மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் அவர் கழுத்திலே மாலையாக சூடிக்கிட்டாரா. இதான் அதனுடைய காரணம். அப்படிப்பட்ட பெருமாளுக்கு 1000 திவ்ய தேசங்கள் செல்வதை காட்டிலும் துளசி மாலையை ஒண்ணு போட்டோம்னா அதுக்கு சமமா பெருமை உடனடியாக பெருமை அவசரிங்க. காமராஜன்ல பார்த்தோம்னா கண்டவெல்லாம் மஞ்சள் குரு பார்த்தா கோடி நன்மை. குருவுனே பார்த்தா குருவே குருன்னு பார்த்தா கோடி நன்மை. குழந்தை எழுவது பாலுக்கு உன்னை போல குமரி எழுதானா எதுக்கு? உன்னுடைய பருவத்தை உருவத்தை கண்டு உனக்காக காலம் கண்டு மாப்பிள பார்த்து வந்திருக்கேன். காலம் அகண்ட பாக்குறேன். நல்ல காலம் கண்டு உனக்கு மல்லிக்குன்னா கல்யாணம் அண்ணிலுள்ள தேவரெல்லாம் வாழ்த்தணும். வேலனுக்கு மல்லிக்குன்னா கல்யாணம் அண்ணிலுள்ள தேவரெல்லாம் வாழ்த்தணும். சுப்பிரமணிய சுவாமி என்றான், கந்த சுவாமி என்றான், குகநாதன் என்றான், சக்தி வடிவேலன் என்றான், சண்முக சுந்தரம் என்றான், சூரனை கூறுவட்டவனா, சுப்பிரமணியன் தேர்வட்டவனா, ஞானத்தின் திருவுருவா, நல்ல உள்ளம் கொண்டவனா, அப்படிப்பட்ட நம்ம வள்ளிக்கேத்த புருஷனவே சுவாமி. சின்ன சின்ன உருதையா சிங்கார உருதையா சிங்கார உருதையா குந்தி குந்தி தமிழ் பேச்சு செந்தூர் பதி வேலனவள் குந்தி குந்தி தெளிவேயோ திங்கியாரே வேலனவள். முனிய சாமி என்றால் கந்த சுவாமி என்றால் நம்ம பழனி சுவாமி என்றால் கந்தன் என்றால் சுவாமி என்றால் ஆறுமுகம் என்றால் வல்லரசு என்றால் அரவட்டி சுப்பிரமணி என்றால் சாமி என்றால் நாடகம் நடிக்கிற ஆளுங்க பேரவே சொல்லிட்டு இருக்கேன். நாடகம் நடிக்கிறாரா? இவளை பார்த்தோம் நாடகம் நடிக்கிறாங்க. வல்லரசு கூலிச்சாமி சி சுப்பிரமணி நாடகம் நடிக்கிறாரா? அப்படி அல்ல, அவர் இறந்துட்டாரே. உலகத்துக்கு ஒப்பற்ற பெருமையை கொடுக்கக்கூடிய ராஜன் கூறி ராஜன் பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமானாகப்பட்டவர் சிவனுக்கு கூறினார். எனவே கூறி ராஜன் தந்தையான கசக்கி கட்டு கூடான கொடுத்து கொடுத்துக்கூடிய கூடுக்கு வித்துட்ட சாமி கூடச்சாமி என்பதனாலே சின்ன சின்ன சிங்கார முருகையா பொங்கி பொங்கி தமிழ் பேசும் செந்தூர் பதி வேலனவள். சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா அல்லு பகலுண்ட அல்லு பகலுண்ட அவன் தகடி நிறுத்து அவனுடைய பகல் பாசி கொடுத்து கேட்க முடியாது சாமி. வார்த்தையை கேட்டா அவனுக்கு மோட்சம். பாருங்க, நீங்க மாத்திரை யார சொல்றீங்க? முருகனத்தை நான் அனுதினமும் வணங்கக்கூடிய கடவுளுங்க. என்னம்மா? கண்ணன் கடமன் கார்த்திகேயன் ஓர் ஆறுமுகன் ஈர ஆறுமுகன் என் குல தெய்வம். இருக்கட்டுமே. நான் எப்பவுமே கடவுளாக நினைப்பேன். என்ன கணவனா ஒருபோது ஏத்துக்க நிறைவா தாங்க சொல்லக்கூடிய கருத்து. உங்க தொழில் என்ன சார்? கலகம் பண்ணக்கூடிய நிறைய கலெக்டர் உத்தியோகம். ஆமா, நீ கவர்னர் பேத்தி. ஆமா, ஒட்டகுத்தரோட ஒட்டிக்கிட்டு போறீங்க. என் குல கம்பருக்கு கடுங்காப்பி போட்டு அப்பே பிராட்டியோட சகோதரன் சுந்தரமூர்த்திக்கு ஆயா முடியாம கொய்யாப்பழம் குடிப்பீங்க. கொய்யாப்பழம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேசி பிச்சை புடிங்க மிச்சே ஆச்சா பாருங்க மத. ஏப்பா நாரதர் என்னப்பா தொழில் பார்க்கறாரு? என்னப்பா? நாரதர் கோட்டி குடுக்குறாரு. கோட்டி குடுக்குறாரு. கோட்டி குடுக்குறாரு. ஊட்டி குடுக்குறாரு. ஊட்டி குடுக்குறாரு. ஊட்டி ஊட்டி ஊட்டியா? உன்னைய நான் ஊட்டிக்கு கூட்டி போய் நான் என்ன பண்றது? என் மனசுக்கு பிடிச்ச ஆள மட்டும் என்னமா சொல்ல முடியுமா? ஊட்டி 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 ஊட்டி
அல்ல, இது பிரமிப்பான பொருமல்ல, இது சிப்பலாகட்டும் என வருகிறேன். உன திருமணத்துக்கு இங்க கட்டா வருகிறேன். ஆத்தா வழி நாயகா சொல்லுப்பா நாரதரே. போயிட்டுமா? போங்க. வாங்கலே. நீங்க போங்க. சார். அத சரியான நாரதர். தங்கச்சி உனக்கு ஏத்த அது இவரதே. வித்தால்புற பயக்கறாங்க. ஆமா. ஆமா போடுவாரு. ஆமா ஆமா. முருகா. பூரா செத்த வயலவே சொன்னாங்க. முருகா. சுப்பிரமணியா. முருகா நீங்க எங்க இருக்கீங்க முருகா? இப்பதான் பிடிக்கல நீ முருகா எங்க இருக்கீங்க? ஒரு பெண்ணு நீங்க பேசுற பேச்சுல முருகனே வேர்த்து போய் நிக்கிறாரு. ஒரு பெண்ணு வேணான்னு சொல்லிட்டாலே வேணும் எனக்கு வேணும். அப்ப வேணும் வேணும் முருகா 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 சீக்கிரம் வாங்க முருகா. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க முருகா? வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அந்தக்கு அந்தமனுக்கு அரோகரா